மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நண்பா. சரி இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டேன். போனால் உயிரோட விரால் மீன், குறவு மீன், ஜிலேபி மீன் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இப்போ பிடிச்சிட்டு வந்தது தான் நண்பா. ஏரி மீன் சொன்னாலே ஒரு தனி டேஸ்ட் தானே. விரால் மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்பா விரால் மீன் வாங்கிட்டாரு. ரொம்ப அதிகமான விலையில் விற்கக்கூடிய வஞ்சிர மீனுக்கே பார்த்தீங்கன்னா இந்த விரால் மீனோட டேஸ்ட் டஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கும் விரால் மீன் பிடிக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டுருங்க நண்பா. ஃபைனலாக விரால் மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அங்கே போனால் யார் கட் பண்ணுறதுன்னு எனக்கும் எங்கள் அண்ணனுக்கு சண்டை வந்துருச்சு. சரி நம்ம தானே வயசுல சின்ன பையன், நம்மளே கட் பண்ணி தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். பக்கத்துல தட்டில் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா, சாம்பலுங்க. விரால் மீன் பயங்கரமா கை வலுக்கும். அந்த சாம்பலை பிடிச்சிட்டுன்னு வச்சுங்களேன், கிரிப்பா இருக்கும் கை. அதனால அந்த சாம்பலை லைட்டா தடவிட்டு மீன் கட் பண்ண தொடங்கிட்டேன் நண்பா. வீட்டுக்கு சின்ன பையனா இருந்தா இப்படிதாங்க எல்லா வேலையும் பாத்தீங்கன்னா நம்மளே செய்ய சொல்லிடுவாங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், என்ன ப்ரோ மீன் உயிரோடு இருக்கு சொல்லி வெட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நண்பா, நம்ம வீட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ள மீன் பாத்தீங்கன்னா இறந்து போச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வெட்டவே தொடங்கினேன். 60 செகண்ட் தான் ஷார்ட் போட முடியுன்ற காரணத்தினால இதுக்கு மேலே எடிட் பண்ண முடியல. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க.